जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल श्री करणम, जय श्री गौरंगा महाप्रभु नित्यानंद गुरु करणम, जय श्री रूप रघुनाथ करणम, என் சில பிரபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து வந்து இங்கே சண்டே பீஸ் டைப்பிங் காணிப்போம். கிளாஸ் வந்தபடியாக அனைத்து பத்திருக்கும் ஆல் டிவோட்டிக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ சாரி உட்காந்து பேசுகிறேன். இதே தமிழில் கொடுத்து வச்சுக்கோம். இது நம்ம ராஜ் விஜய் பிரபு புள்ளிங் கோபால் நம்ம தாத்தா தலைவர். ஸோ இதான் முதல் வாட்டி வந்துருக்கேன் நம்ம சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அடிக்கடி இப்போ வரணும்னு இது கேட்டுங்க. கேட்டு அருணா பிரபு தமிழ் கிளாஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச் பிரபு. ஓகே, என் பேர் வந்து ராதா ஜீவன்தாஸ். பிரபு சொல்லிட்டாரு. நம்ம வந்து அங்கே இப்போ தான் நம்ம சென்டர் ஓப்பனிங்கில் முடித்தோம். புது சென்டருக்கு இடத்துக்கு போயிருக்கோம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், அங்கே இந்த இடத்துல பார்த்துருக்கேன். மற்றதெல்லாம் இங்கே நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு தெரியும். அல்மா. ஓகே ஓகே, அதனால் வந்து ஒரு ரிலாக்ஸாக பேசலாம். ஏன்னா காலையில் கிளாஸ் வந்து மார்னிங் கிளாஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளாஸ் கொடுக்கணும். கொஞ்சம் மீட்ரு குறைஞ்சிருச்சுன்னா அப்படி அங்கே செட் டவுன் ஆயிடும் எல்லா இடத்துலையும். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸாக கேட்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்தால் நான் அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்லோகம் பகவத்கீதா எஸ்இடிஸ் சாப்டர் 11 விஸ்வரூபம் பதம் டெக்ஸ்ட் வந்து 9. ஓகே, संजय उवाच एवं उक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरि तस्याम् आशपाताय परमं रूपम् ऐश्वरम्. ओके, प्रभु जय सोनाली. संजय उवाच एवमुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरि दर्शयमसपर्ताय परमं रूपम् ऐश्वरम्. माता जी जय सोनाली. संजय उवाच महायोगेश्वरो हरे दर्शयमसपर्ताय परमं रूपम् ऐश्वरम्. ओके, पे நான் படிக்கிறேன், எல்லாரும் சொல்லுங்க. சஞ்சயன் கூறினார், அண்ணா இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனாக விளங்கும் முழு முதற் கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். இங்கிலீஷ்ல ஒரு ஆள் Sanjay said, O king, having spoken thus, the supreme lord of all mystic power, the Satya Godhead displayed his universal form to Arjuna. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொப்பட் இல்லைனா நம்ம அடுத்த ஸ்லோகம் 10 and 11 ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, अनेक वक्त्र नयनम् अनेक भूत दर्शनम् अनेक दिव्यपरणम् दिव्यानेको युधायुधम् दिव्य मल्यांबरधरम् दिव्य गन्धानुलेपनम् सर्वशर्यमयं देवम् आनन्दं विश्वतोमुखम्. ओके, प्रभु अनेकावक्त्रनयनम् अनेकबुद्धदर्शनम् अनेकदिव्यवारणम्
Pujatutayudam Divyamayam Baradaram Divyagandanulepanam Sarvacharyamayam Devam Anandam Visvato Mukham. Okay. Masih saya bagi kan? Anika Vakram Nayanam Anika Vakram Nayanam Anika Bhuta Darsanam Anika Bhuta Darsanam Anika Divya Bharanam Anika Divya Bharanam Divya Nikotyatayudam Divya Madhyam Barandaram Divya Madhyam Barandaram Divya Gandanulepanam Divya Gandanulepanam Sarvacharya Mayam Devam Sarvacharyamayam Devam Ananta Visvatomukam Ananta Visvatomukam. Okay, மொழிபெயர்ப்பு. அந்த விஸ்வரூபத்தில் எல்லாம் அந்த விஸ்வரூபத்தில் அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டான். அர்ஜுனன் கண்டான். பற்பல தெய்வீகமான பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்களால் பலவற்றை தாங்கியிருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனைகள் பொருட்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. ஓகே, இங்கிலீஷ்ல எவ்வளவு படிச்சலாம்? விஷயம் படிங்க. Allah saw in that universal form, unlimited mouth, unlimited eyes, unlimited wonderful visions. The form was decorated with many celestial ornaments and bore many divine upraised weapons. He wore celestial garlands and garments, and many divine scents were met over his body. God was wondrous, brilliant, unlimited, awe-expanding. Thank you, bro. Okay, பப்பது உங்களோட ரொம்ப ஷார்ட் நான் படிச்சது டைரக்டா கிளாஸ் போயிடலாம். இந்த இரு பதங்களில் அநேக எனும் சொல் மீண்டும் மீண்டும் இருப்பதை பார்க்கும்போது அர்ஜுனன் காணப்பட்ட கைகள், வாய்கள், கால்கள் மற்றும் இதர தோற்றங்களை அளவிட முடியாது என்று தெரிகிறது. அந்த தோற்றங்கள் அகிலம் எங்கும் பறந்துள்ள போதிலும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் அர்ஜுனன் இறைவனின் கருணையால் அவற்றை காண முடிந்தது. இது கிருஷ்ணரின் அச்சித்திய சக்தியினால் சாத்தியமானது. அநேக வக்ர நயனம் அநேக புத தர்ஷனம் அநேக திவ்யரணம் திவ்யானோக்த யுதாதீதம் திவ்ய மல்யாபரதம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வஸ்ய சரியமயம் தெய்வம் அனந்தம் விஸ்வதோ முகம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, திருப்பி வந்து ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இஸ்மான் டைப்பிங்க்கு நம்மளை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை என்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதா வெரி சிம்பிள் அண்ட் சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். பகவத்கீதை வந்து ஸ்லோகம் வந்து சில சமயத்தில் படிக்கும் போது டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், டைரக்டாக புரியும். சில சமயத்தில் டைரக்டாக புரியாது. சில ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து பார்க்கணும். சில ஸ்லோகங்கள் நீங்கள் வந்து நடுவில் அந்த கண்டென்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைடில் வேற வேறு இடத்துல வந்து அதோட இது கொடுத்துருப்பாங்க. சரி, பகவத்கீதை வந்து இப்போ எல்லாரும் படிக்கிறோம், எல்லாம் இது நடந்துருக்கு. இப்போ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம். விஸ்வரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லுது? முதல் அர்ஜுனன் வந்து என்ன சொல்றாரு? அவர் என்ன பண்றாருன்னா பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா சஞ்சயன் சொல்றாரு. சஞ்சயன் யாருங்க? சஞ்சயா துருதராசருடைய செக்ரட்டரி. ஓகேவா? இப்ப வந்து பகவத்கீதையை நல்லா கவனிக்கணும். பகவத்கீதை வந்து யாரு சொல்றா, யாரு கேட்கறா? நான் வந்து எப்பயுமே நான் ஒண்டி கிளாஸ் கொடுக்க மாட்டேன்.
சத்துல நான் சும்மா பேசுவேன். அப்போ டிஸ்கஷன்ல இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். நான் ஒன்றே பேசியிருந்தேன், நான் சொல்கின்றேன் எல்லாம் கேளுங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான். அதனால வந்து நான் சொல்லுவேன், பகவத்கீதை யாரு சொல்றா யாரு கேட்குறா சொல்லுங்க மாதாஜி. நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்க, சும்மா சொல்லுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. யார் சொல்றாங்க பகவத்கீதா? என்ன சொல்றாரு? அர்ஜுன் கேட்கிறாரு. ஓகேவா? ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சஞ்சயன் ஒருத்தர் கேட்டு இருக்காரு. அர்ஜுனன் வந்து டேரக்டா கேட்டாலும் சஞ்சயனுக்கு லைஃப் டெலிகாஸ்ட் ஓடுதாங்க. லைஃப் ஓடி இருப்ப எப்படி இப்போ ஃபுட்பாலு எல்லாம் பாக்குறோமோ லைஃப்ல நம்ம லைஃப் டெலிகாஸ்ட் அங்க ஓடிட்டு இருக்கு. சரி, அர்ஜுனனுக்கு வந்து இஸ் a devotee, ஓகே, அதுக்காக வந்து அவருக்கு பகவத்கீதை பேசுறாரு. ஆனா சஞ்சயனுக்கு எப்படி வந்து பகவத்கீதை வந்து பேசுறத அவருக்கு எப்படி வந்து தெரிஞ்சிச்சு, எப்படி அவருக்கு வந்து லைஃபா வந்து பார்க்கணும், எப்படி அவருக்கு வந்து அந்த பார்வை கிடைச்சிச்சு, திவ்ய சக்ஷு சொல்லுவாங்க, அது எப்படி அவர் லைஃபை பார்க்க முடிஞ்சுச்சு? பக்கத்துல வந்து திருதராஷ்டிரர் இருக்கிறாரு, கரெக்டா? கரெக்டா இல்லையா? நீங்க லாஜிக்கா போய் திருதராஷ்டிரர் இருக்கிறாரு, அவர் கண்ணு தெரியாது. அப்புறம் அவர் பார்க்க சொல்றாரு, பகவான் நினைச்சுன்னா துருசா அவர் கண்ணுக்குள்ளே அந்த ஸ்கிரீனை ஒட்டிக்கலாமா இல்லையா? ஒட்டிக்கலாமா இல்லையா மாதாஜி? புதுசா அவர் கண்ணுக்கு ஓடினா அவர் பாட்டுன்னு பாத்துக்க போறாரு. எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணீங்க? இதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி அந்த செட்டிங் பண்ணாரு. அது சஞ்சயன் பார்த்து சஞ்சயன் கூட சொல்லணும். திருதராஷ்டிரன் டைரக்டா பார்க்க முடியல, சஞ்சயன் பார்த்தாரு. ஏன் கொடுத்தாரு? இல்ல இல்ல, இப்ப சக்தி யார் கொடுத்தா? அதாவது வந்து என்னன்னா வியாசதேவர் இருக்கல, வியாசதேவர் வந்து குரு, ஓகேவா? இதுல என்னன்னா சஞ்சயன் வந்து பாக்குறாரு, திருதராஷ்டிரர் சொல்றாரு. திருதராஷ்டிரர் கண்ணு தெரியுது, இருந்தாலும் அவர் மனக்கண்ணுல உள்ளுக்குள்ள அந்த ஹார்ட்ல மனசுக்குள்ள வந்து காட்டியிருக்கலாம். ஆனா அவர் வந்து காட்டல. பிகாஸ் காரணம் என்னன்னா யாரோடைய மனசுல, யாரோட இதுல மனசுல ஹார்ட்ல பகவான் வந்து எல்லாத்துலயும் மனசுக்குள்ள எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு எல்லாருக்குள்ளயும். ஆனா யாரு பகவானை பார்க்க முடியும், யாரு பகவான் பார்க்க முடியாது, இந்த ரெண்டு கேரக்டர்ல வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ல நீ பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து வியாசதேவர் வந்து குருவுக்கு வந்து நம்ம வந்து சின்சியரா இல்ல குரு பேச்சு கேட்கிறோம், இல்ல நான் இன்னும் இனிஷியேஷன் எடுக்கலங்க, டீச்சர் இருக்கல, ஈவன் இனிஷியேஷன் எடுக்கலாம் கூட நம்ம புரோபாதர் இருக்கிறாரு, ஓகே, ஜெகத்குரு. இந்த நம்ம வந்து குருவோட சொல்றபடி நம்ம எட்லீஸ்ட் கேட்கிறோம், எட்லீஸ்ட் நம்ம வரோம், எட்லீஸ்ட் சாண்டிங் பண்றோம். இப்பதான் புதுசா வரங்க, நான் ஒன்றும் எனக்கு தெரியாது, பரவாயில்ல வாங்க வந்து சாண்டிங் பண்ணுங்க, சேவை செய்யுங்க, இது பண்ணுங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் ஒன்றும் மாறல யாருமே, பரவாயில்ல வாங்க ஜஸ்ட் சாண்டிங் பண்ணுங்க, ஜஸ்ட் இது அட்லீஸ்ட் அந்த உள்ளுக்குள்ள காடி காலையிலே எடுத்து காடி காலையில இங்கே வந்து சேரணும். அந்த சின்சியர் இருந்தாலே தென் நம்மளுக்கு வந்து சொல்லியாக வந்து இந்த டிவோஷன் வர்றதுக்கு ஏதாச்சும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் ப்ரோக்ராம், இப்போ நினச்சிருந்தா வீட்டில் வந்து எல்லாம் ஒன்றும் தூங்கிட்டு இருக்கலாம். ஆனால் இல்லை நம்ம வருவோம், நம்ம இது பண்ணுவோம், அதுக்கு காலையில் ஏஞ்சோம் அலாம் அடிச்சு மைண்ட் வருதா, இதெல்லாம் வந்து ஒரு குருவோட கருணை தான். அப்போ அது இங்கே வரும்போது அது என்ன சொல்லி வந்து அந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ யார் வந்து அந்த மாதிரி குரு பேச்சை இந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பகவான் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துவார். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆனா திருதராஷ்டிரனுக்கு வந்து ஏன் வந்து அது கிடைக்கலன்னா, திருதராஷ்டிரன் வந்து உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து காம குரோத லோப மோக மத மாச்சரிய. காம மீன்ஸ் லஸ்ட் இஸ் டிசையர், அதிகமான ஆசை. காம குரோதனா எங்க கோபம், அதாவது சொந்த தம்பி பையனுங்க, பாண்டவருடைய பையனுங்க எப்படி காலி பண்ணிடணும். அதான் பாருங்க, மாமா பாண்டவக்க செய்வா, அதாவது வந்து என் பிள்ளைங்களும் பாண்டவனோட பையன், என்னுடைய தம்பி பையன் சொல்லலாம், பாண்டவன் பையன் அங்கேயே பிரிக்கிறாரு. கோபம், சரியான கோபம். காம குரோத லோபனா வந்து என்னது? லோபனா அது கிரீட், பேராசை. காம குரோத லோப மோக, மோகனா அட்டாச்மெண்ட், இலூஷன், பற்றுதல். காம குரோத லோப மோக மதனா வந்து என்னதுன்னா அகங்காரம், ஃபால்ஸ் ஈகோ. சோ மச் ஃபால்ஸ் ஈகோ, ஏய் நான் தான் எல்லாம் நான் தான், அது ஃபால்ஸ் ஈகோ. தென் அடுத்து வந்து காம குரோத லோப மோக மத மாட்சரியம், பொறாமை, என்வியஸ், சரியா பொறாமை. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஆளுக்கு இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா அது அதிகமா இருக்கும்போது அவங்களால வந்து பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது, பகம் பார்க்க முடியாது. அதனால என்ன பண்றாரு, அவருக்கு வந்து அந்த பார்வை கிடைக்கல. ஓகே, ஆனா அவர் மேல கருணை இருக்கனால தான் சஞ்சயன் வச்சு இது சொல்ல வைக்கிறாரு. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயன் வந்து சொல்றது திருதராஷ்டிரர் வந்து கேட்கிறாரு. திருதராஷ்டிரர் கடைசியா வந்து அவர் மைண்ட் சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு இல்ல சாது சொல்லும் போது நம்ம வந்து அதை லிசன் பண்ணும்போது தென் நம்மளோட மைண்டு, நம்மளுடைய திங்கிங் ஆரம்பத்துல வரும்போது ஒரு மைண்ட் செட்ல இருந்துக்கலாம், என்னமோ சொல்றாங்க, என்னமோ பண்றாங்க, ராமா கோவிந்தா பண்றாங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க, இதெல்லாம் எங்க அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட் செட் இருந்துக்கலாம். ஆனா போக போக மைண்ட் செட் மாறணும். மாறலன்னா நம்ம கிட்ட எங்கேயோ தவறு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா?
உதாரணம் வச்சுக்கோங்க, பகவத்கீதை வந்து யாரு வந்து சொல்றா? கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுன் இருக்கிறாரு. யாரு படிக்க சொல்றா? யாரு பகவத் படிக்க சொல்றா? குரு. அது வந்து பொதுவா சொல்றது. நான் கிட்ட யாரு படிக்க சொல்றா? ஓகேவா? மத்தஜி நீங்க சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. சும்மா ஜாதகமா சொல்லலாம். சொல்லுங்க, யாரு படிக்க சொல்றா? புரோபாதம் சொல்லாதீங்க. புரோபாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி பகவத்கீதை யாரு படிக்க சொல்றா? இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறேன். காலையில கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். குரு யார் வந்து பகவத்கீதை படிக்க சொல்றா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முன்னுக்கு பகவத்கீதை முன்னுக்கு பாத்தீங்கன்னா 7 மகாத்மியம் இருக்கு, 7 மகாத்மியம் இருக்கு. அது அந்த மகாத்மியம் வந்து பகவத்கீதை இப்படிப்பட்டது, பகவத்கீதை இந்த மாதிரி உள்ளது, பகவத்கீதை இப்படிப்பட்டது, இத படிங்க. கிருஷ்ணர் வந்து அவர் வந்து பால் மேல் கறந்து பகவத்கீதையை வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் முன்னுக்கு 7 மகாத்மியம் முன்னுக்கு இருக்கு. இது யார் சொல்றா? ஆதி சங்கராச்சாரியா. ஆதி சங்கராச்சாரியர் வந்து யாரு? சிவபெருமான். சிவபெருமான் வந்து கலியுகத்துல ஆதி சங்கராச்சாரியார வராரு. நீங்க ஆதி சங்கராச்சாரிய படம் பாத்தீங்களா? பழைய படம் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து எல்லா வகையான ஒர்க்ஷிப்பும் அவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அம்பாள் ஒர்க்ஷிப் எல்லாமே அவர் தான். தாய் மூகாம்பிகைன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு படம் இருக்கும், அந்த காலத்துல படம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து எல்லா வகையான ஒர்க்ஷிப்பும் பண்றாரு. ஆனா கிடைச்சா அவர் தான் சொல்றாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமாதே இதே சம்ஸ்காரி பௌதஸ்காரி கிருபையா பாரே பாரி முராரி. முராரி மீன்ஸ் கிருஷ்ணர். அதாவது வந்து அவர் எல்லாத்தையும் பண்றாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இது யார் ஏற்பாடு பண்றா? கிருஷ்ணன் தான் ஏற்பாடு பண்றாரு. கிருஷ்ணன் தான் சிவபெருமான் அனுப்பி வைக்கிறாரு. அவர் வந்து எதுக்காகனா சிவபெருமான் வந்து ஆதிசங்கராச்சாரியர் நிறைய வந்து மாயாவ தத்துவத்தை பரப்புறாரு. ஓகேவா? ஆனா கிடைச்சா வந்து அவரோட மிஷன் வந்து என்னன்னா, சரி இவ்வளவு பண்ணிட்டோமே, பகவான் நாம வந்து சொல்லிட்டு போயிருவோம். ஓகே, அதனால பஜ கோவிந்தம். அது பாருங்க, பஜ விஷ்ணு சொல்லல, பஜ நரசிங்கா சொல்லல, பஜ ராம சொல்ல, எல்லாம் பகவான் தான். பட் அல்டிமேட் வந்து யாரு? இப்ப நம்ம ராமநாமி கொண்டாடுறோம், நரசிங்க சதுர்த்தி கொண்டாடுறோம், அப்புறம் வந்து எல்லாம் கொண்டாடுறோம். எல்லாரும் பகவான் தான். ஆனா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஏதாம்ச கலா புருஷ கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் பகவத்கீதை போட்டிருக்கு. கிருஷ்ணஸ்து வேற அங்க எதுவும் போல. கிருஷ்ணா வச்சா கூட மாத்திடுவாங்க இவங்க. அதனால கிருஷ்ணஸ்து கிருஷ்ணன் மட்டும்தான் இஸ் முழுமுதல் கடவுள். பகவான் கிருஷ்ணர் வந்து முழுமுதல் கடவுள் இல்லைங்க. நீங்க ஹரிராம ஹரிகிருஷ்ணனுக்கு இருந்தாலும் அப்படி சொல்றீங்க. நாங்க வெளியில அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து எல்லாரும் சமம் தான். எல்லாரும் எப்படி, அதாவது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம இவன் ஹரிகிருஷ்ணால இருந்தாலும், கிருஷ்ண பக்தி இருந்தாலும், கிருஷ்ண பக்தி இருந்தாலும், கிருஷ்ணரை நம்ம முழுசா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்து இந்த சாப்டர்ல இதான் சொல்றாரு. கிருஷ்ணன் இப்ப விஸ்வரூபத்தை எதுக்கு காட்டுறாரு? இப்ப அர்ஜுனன் டிவோட்டி இருக்கிறதுனால செலக்ட் பண்ணாரு. இல்லைன்னா அவங்க 5 பேருக்கு கூப்பிட்டு கிளாஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? திருதராஷ்டரு, யுதிஷ்டரு, அர்ஜுனன், பீமரு, நம்மளும் சகாதி, 5 பேரும் பகவானுக்கு சேவை செஞ்சாங்க. 5 பேரும் வச்சு உட்கார வச்சு உட்கார கிளாஸ் நடத்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அர்ஜுனன் மட்டும் பிலிப் எது அர்ஜுனன் மட்டும் செலக்ட் பண்ணாரு? பிகாஸ் யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வயசு கூட, மற்றவங்க வந்து வயசு குறைவு. இப்போ சேம் லெவலில் ஒரே கூட்டாளியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன். ஏன்னா ஒன்று வந்து அர்ஜுனன் இஸ் டிவோட்டி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து நரநாராயணன் இருக்கும்போது, பகவான் வேற அவதாரம் இருக்கும்போது, நரநாராயண ரிஷி இருக்கும்போது அர்ஜுனன் தான் வந்து நரநாராயணா கிருஷ்ணன் கூட இருக்கிறாரு. அப்போ அர்ஜுனன் ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. அதனால அர்ஜுனன் செலக்ட் பண்ணி இந்த பகவத்கீதை பேசுறாரு. ஓகேவா? இப்போ முதல்ல சொல்லிக்கிறேன் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னே, இதுக்கு முதல்ல என்னமோ சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்? அர்ஜுனோட பேசுறேன். அர்ஜுன் அதுக்கு முன்னே என்ன சொன்னேன்? விஸ்வரூபம் எதுக்காக எதுக்காக விஸ்வரூபம்னா, இப்ப அர்ஜுனன் வந்து டிவோட்டி ஆயிட்டாரு. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 10வது சாப்டர்ல பரம்பரமா பரந்தாம் பவித்திரம் பரமம் பாவா நீங்க தான் பரம்பரமா சொல்லிட்டாரு. சாப்டர் 2ல வந்து முன்னுக்கு வந்து சிஷ்யஸ்தம் ஆகம் சுவாதிமா பிரபன்னா, நான் வந்து ஒரு சிஷ்யன் அடையினேன், அங்கேயே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எதுக்கு வந்து விஸ்வரூபம் காட்டுறாரு? நீ கடவுளா பகவான் கடவுளை ஒத்திட்டாரு, இதுக்கு எப்ப விஸ்வரூபம் எதுக்காக? விஸ்வரூபம் எதுக்கு காட்டுறாரு? வாய் அர்ஜுனன் பார்த்ததுக்காகவா? யாரு, அதாவது யாரு கடவுளை நம்பலையோ, யாரு வந்து கடவுள் யாருன்னு தெரியலையோ, இல்லைங்க அவர் தூணினே இருப்பாரு, துரும்பலையும் இருப்பாரு. கரெக்ட். கடவுள் வந்து பகவான் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுறாரு. முதல் வகை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரை வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மன். பிரம்மன் என்னது? ஜோதி வெளிப்பாடு. அரும் ஜோதி, அரும்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அரும்பெரும் ஜோதி, ஜோதி 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 பரம், ஜோதி 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 சுயம். இத ஜோதி வெளிப்பாடு பார்த்துருக்கீங்களா? ஜோதி வெளிப்பாடு தான் பகவான் வந்து பிரம்மன். பிரம்மனா ஜோதி.
பிரம்ம தேவர் இல்ல, பிரம்மர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மர், இது பிரம்மன். பிரம்மன்னா வந்து ஜோதியா இருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நிறைய பேர் ஓ ஜோதி தான் கடவுள், எல்லாமே ஒளிதாங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இருக்கு பிரம்மன், தென் பரமாத்மா. பரமாத்மானா வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. அதுக்கூட ப்ராசஸ் வந்து என்னன்னா மெடிடேஷன். நீங்க மெடிடேஷன் பண்ணணும். உள்ளுக்குள்ள இருப்பாங்க சில பேர் வந்து இப்ப திருவண்ணாமலாம் போனீங்கன்னா உள்ளுக்குள்ள அவங்களாம் நிறைய பேர் யோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் மெடிடேஷன் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள, அப்படியே உட்காந்து இருப்பாங்க. அது பரமாத்மா, அது செகண்ட் ஸ்டேஜ். ஆக பிரம்மேதி பரமாத்மா என் பகவானேதி. பகவான்னா வந்து என்னன்னா கிடைச்சா வந்து அவருக்கு ஒரு உருவம் இருக்கு. நம்மளை படிச்சு நம்மளுக்கு ஒரு உருவம் இருக்கா இல்லையா? பிரபு உங்களுக்கு நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்கா இல்லையா? ஹரிகிருஷ்ணா உருவம் பேர் என்னது? அவினாஷ். நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கா இல்லையா? உருவம் இருக்கா இல்லையா? இந்த கர்த்தாளுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இந்த புக்கு உருவம் இருக்கா? எல்லாத்துக்கும் உருவம் இருக்கா. படைச்ச கடவுள் மட்டும் எப்படி உருவம் இருக்காது? ஓகேவா? சிம்பிள் லாஜிக். அம்மா பேபிக்கு ஒரு உருவம் இருக்குன்னா அப்ப அம்மா அப்பாவுக்கு உருவம் இருக்குமா இல்லையா? அதனால வந்து கடவுள் வந்து ஜோதி, ஜோதியாவும் இருக்கின்றார், பரமாத்மாவும் இருக்கின்றார். பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பகவானா இருக்கிறார். அதான் சொல்றாரு, இந்த விஸ்வரூபம் வந்து எதுக்காக நான் காட்டுறேன்னா, யாரு வந்து கடவுளை நம்பல, யாரு வந்து இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் தான் மனசு தான் காரணம். இந்த மனசு காரணம் சொல்றது ரொம்ப டேஞ்சரஸ். மனசு சுத்தமா தான் போதும், மனசு கிடையாது. மனசு பல யோசனைகள். இப்ப எனக்கு திடீர்னு தோணுது, இப்ப அவினாஷ் வந்து இந்த கர்த்தால அடிக்கணும்னா மனசு எல்லாமே தோணுமே இல்லையா? அவினாஷ் சும்மா ஜோக் சொல்றேன். இப்ப கர்த்தால எடுத்து எப்படி போடணும்னு தோணும். இப்போ திடீர்னு வந்து என்ன பண்ணுவோம், இப்போ வெளியில புல்லு நிறைய இருக்கு, அதில் நம்மளுக்கு கீழே பார்த்தா அப்படியே ஓடணும்னு தோணும். என்ன மனசு என்னன்னு தோணுமா இல்லையா மனசு? கரெக்டா இல்லையா? மனசு சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. இந்த மனசு சுத்தமா இருந்தா போதும். மனசு பார்த்து மனசு வந்து குரங்கு மாதிரி. மனசு எது மனசு சஞ்சலமானது. அப்ப இந்த மாதிரி பல பேர் பல டிசைன்ல இருப்பாங்க. சில பேர் கடவுள் நம்புவாங்க, நம்புற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. சில பேர் நம்ப மாட்டான். நான் பொய்யான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருந்த போயிடும். அந்த சினிமா டைலாக்லாம் பேசுவாங்க. அது பேச நல்லா ரைமிங் டைமிங் இருக்கும். ஆனா வந்து நம்ம கடைசி காலையில ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சோன்னா முடிஞ்சு. சரிப்பா, ஏதாச்சும் திண்ணூர் இருக்கா, ஏதாச்சும் பகவான் பிரசாத் இருக்கா, ஏதாச்சும் இருந்தா கொடுப்பானு. எல்லா கேஸும் மொத உடம்புல எல்லாம் ஸ்பே பாட்டு நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகேவா இருக்கும். வீரவசனம் எல்லாமே கரெக்டா இருக்கும். அங்க ஒரு பார்ட்ஸும் போகும்போது தென் அதுக்கப்புறம் வந்து வண்டி சொல்லி நம்ம திரும்புவோம். சரிப்பா, நம்ம காசி அப்புறம் வந்து ராமேஸ்வரம் எல்லாம் திருவண்ணாமலை எல்லாத்துக்கும் போயிட்டு வரும், ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துருவோம், இருப்போமோ இல்லையோ. அந்த மாதிரி ஆயிரும். அது என்னன்னா உடம்புல நம்ம அந்த நிறைய பேசுவோம், டைலாக்லாம் பேசுறோம், நிறைய சவால் விடுவோம். நான் உனக்கு இவ்வளவு பண்ணேன், என்னையா பண்ண எனக்கு, அதெல்லாம் வரும். இவ்வளவு பண்ண உனக்கு எவ்வளவு பண்ணி எனக்கு கஷ்டம் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து எப்ப வந்து வரும்னா, இந்த உடம்புல எல்லாமே ரெடியா இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே சரியா இருக்கு. அப்ப டைலாக் நிறைய வரும். இப்ப கிட்னி சட்னி ஆகும் சொல்லுவேன். எப்ப சொல்லுவேன், கிட்னி சட்னி ஆகும் போது கல் ஆகும் போது ஒன்னு ஒரு பேப்பர் போகுங்க. டாக்டர் சொல்லுவாரு, உங்களுடைய ஹார்ட்ல வந்து 3 அந்த இது இருக்குல்ல, அதுல 2 இதுல வந்து ஃபுல்லா முடிஞ்சிச்சு, இன்னும் 3வது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுவாரு. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், ரொம்ப எது சேவை இருக்கா அப்போ சொல்லுங்க, எது சேவை செய்யறேன் கொடுப்பேன், நான் எது கூட்டுவோம், எது கூட்டு எதை பண்ணுவேன். ரொம்ப காட்டு கத்திருப்பாரு, இத்தனை வருஷமா செய்யுங்கப்பான்னு. நான் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். அப்போ வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாதான் வரணும். அப்ப இந்த மாதிரி பல டிசைன் இருக்கும். அப்ப எல்லாரும் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், பகவான் இருக்கிறார், இதுல வந்து வேற மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த விஸ்வரூபம். அதுல வந்து இப்ப எல்லாத்தையும் பாக்குறாரு. தேவர்கள் இருக்காங்க, டெமிகாட்ஸ் இருக்காங்க, அசுரர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப இது வந்து கடவுள் இருக்கிறார். நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்க. ஓகேவா? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்பிதான் ஆகணும். சில பேர் என்ன சொல்றாங்க, அன்பு தான் கடவுள் சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா மாதிரி? அன்பே சிவம், அன்பே கடவுள்னு. எப்படி அன்பு எப்படி கடவுளா மாறும்? நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்பு இல்லைங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்றது, எல்லாத்துக்கும் பண்றது எல்லாம் அன்பு ஒரு கடவுள். இப்ப அது எப்படி கடவுளா மாறும்? எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க அன்பு சொல்றீங்க, அன்பு வந்து யார்கிட்ட இருக்கு? இப்ப அன்பு வந்து பிலாங்ஸ் டு யாருக்கிட்ட? யாரை சார்ந்த அன்பு இருக்கு? அன்பு ஒருத்தங்க எப்ப வரும்? இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஓகே, இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு பேபிக்கு அடிபட்டுருச்சு. பக்கத்துல ஒரு 3 வீடு 4 வீடு தாண்டி ஒரு மலாக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல ஒரு பேபி அடிபட்டுருச்சு. நம்மளுக்கு யார் மேல வந்து பதட்டம், ஐயோ இதை பண்ண அந்த பேபி மேலே, நம்ம பேபி மேலையா? நம்ம பேபி மேல தான். அப்ப அந்த பேபி மேல ஏன் வந்து நம்மளுக்கு வந்து அன்பு வரல?
அப்ப இது உண்மையான அன்பா, இது வந்து இது நமக்கு வந்து பாரபட்சமா அன்பா? பாரபட்சம். ஓகே, அட்லீஸ்ட் பாரபட்ச அன்பு அட்லீஸ்ட் அதாச்சும் இருக்கணும் நம்மளுக்கு. பட் இங்க சொல்ற அன்பு வந்து இதெல்லாம் ஆக்சுவலி கடவுள்கிட்ட அன்பு வந்து பாத்தீங்கன்னா இஸ் அன்லிமிட்டட். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன் இல்லாத அன்பு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்துல வந்து பகவான் வந்து என்னைய நம்புறவங்க என்னைய இந்த ஃபார்முல என்னை 2 கை ரூபத்துல பாத்துக்குவாங்க. ஆனா என்னைய நம்பாதவங்க, என்னை தெரியாதவங்களுக்கு வந்து அவனை எப்படி நான் புரிய வைக்கிறது? அதனால அவர் வந்து அன்பு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா விஸ்வரூபத்தை காட்டுறாரு. எல்லிஸ் அவன் எப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டோம், ஓ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தான் எல்லாமே விஸ்வரூபத்துல எல்லாமே இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆம் கார்த்திகையா, நான் தான் முருகன். அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா சிவபெருமான் படிக்க சொல்லிட்டாரு. அதாவது மமா மாயா துரதையா, மாயாதேவியா துர்கா தேவி, அம்பாலும் வந்து அவரோட சக்தி சொல்லியாச்சு. அகம் கார்த்திகேய முருகப்பெருமானும் வந்து நான் தான் சொல்றாரு. சேனாதிபதியா அகம் கார்த்திகேயா, நான் தான் கார்த்திகேயன் சொல்லியாச்சு. முருகப்பெருமானும் வந்தாச்சு. ஓகேவா? விநாயக பெருமான் புக் எழுதிட்டாரு, கம்பல் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஒண்ணு நம்மளுக்கு என்ன சந்தேகம்? பிரச்சனை எங்க இருக்கு? நம்ம மனசுல இருக்கு. ஓகேவா? அவங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் ஃபேமிலி மொத்த ஃபேமிலியும் வந்து உங்களுக்கு வந்து வாண்டி கொடுக்குறாங்க. எப்பா ஒழுங்கா படிப்பான்னு ஒருத்தர் அப்பா சொல்றாரு. நான் தான் பகவான் சக்தின்னு அவங்க அம்மா சொல்றாங்க, பார்வதி சொல்றாங்க. கார்த்திகேயன் முருகன் நான் அவர் என்னோட சக்தியும் சொல்லியாச்சு. அடுத்து வந்து இவரு என்னது விநாயகர் புக்கே எழுதிட்டாரு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு இது எக்ஸெப்ட் பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஏத்துக்கிறதுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. என்னன்னா இதுல ரூல்ஸ் அதிகமா இருக்கு. எடுத்தோன்னே சாப்பாடுல வந்து வச்சிருவாங்க, பிரச்சனை வந்துடும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுக்குள்ள நிறைய சேலஞ்ச் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இதுலதான் வந்து இந்த 10-11 தான் வந்து கிடைச்ச அந்த புப்பட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது இது கிருஷ்ண அச்சிந்திய சக்தியினால் சாத்தியமானது. பகவானுடைய விஷயங்களை நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுதான் அப்பதான் வந்து நம்ம இந்த மனசு வந்து சேஞ்ச் ஆகும், இந்த மனசு வந்து மாற்றம் அடையும். அப்போதான் வந்து நம்ம கடவுள் யாரு, இந்த உலகம் யாரு எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இல்லைங்க நான் வந்து கிருஷ்ணரை கும்பிடுனா நாங்கள் காலகாலமாக நாங்கள் சிவபெருமானை கும்பிடுறோங்க, நாங்கள் சிவபெருமான் கோச்சிக்குவாரு. நிறைய பேர் மைண்ட் செட் இருக்கு. அதான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன், சிவபெருமான் படிக்க சொல்றாரு, விநாயக பெருமான் எழுதிட்டாரு. அப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம தனிப்பட்ட முறையில என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம இதை ஏத்துக்க மாட்டோம். சிவபெருமான உங்க வாயை வச்சு அடைக்கல, நீ சாண்டிங் பண்ணாத அடிச்சா நான் மாதாஜி. அம்பாள் வந்து சூழல் நிறுத்தாங்களா, நீ சாண்டிங் பண்ணா உனக்கு குத்திரும் நிறுத்தாங்களா? இல்ல. முருகப்பெருமான் வேலை எடுத்து வச்சாரா, ஏய் நீ சாண்டிங் பண்ணி பாரு சாய் கூட குத்திரும் குத்தானாரா? யாரும் பண்ணல. அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க படி கிருஷ்ணர் நாம சொல்லு பஜ கோவிந்தம் சொல்லிட்டே போயிட்டாரு. நம்மளுக்கு என்னன்னா நம்ம பிரச்சனை, நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனை. என்னன்னா நம்ம பக்தி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யாரும் வேணாம். அவங்க சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். நீங்க கம்பெனில பிரச்சனை இல்ல, பாஸ் எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறோம். ஓகே பாஸ், நீங்க தீபாவளிக்கும் கொடுங்க, வரேன் வேலைக்கு வரேன். பிசினஸ் பண்ணா பிசினஸ்ல எவ்வளவு அடி வரலாம் பரவாயில்ல, சேலஞ்ச் வாழ்க்கையில சேலஞ்ச் தான் வரும். எல்லாத்துக்கும் ஓகே சேலஞ்ச் ஓகே. ஆனா பக்தி வரும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க பிரபு நான் இந்த ஒரு வாரம் வரமாட்டேன், அவங்களை கொண்டே செய்ய சொல்லுங்க. பிகாஸ் காரணம் நம்ம பகவான் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு முழுசா தெரியுது கிடையாது. அச்சீந்திய சக்தி ஃபர்ஸ்ட் வந்து அச்சீந்திய சக்தினா வந்து என்ன அர்த்தம் அது சொல்ற, அது வச்சு நான் கொஞ்சம் பேசணும். அச்சீந்திய சக்தினா வந்து என்னதுன்னா பகவானோட என்னது அன்லிமிட்டெட் பொட்டன்சி, அது அளவெடுக்க முடியாத சக்திகள் இருக்கு. ஓகே, அதனாலதான் நம்மளோட சம்பிரதாயம் பேர் வந்து என்னது ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம சம்பிரதாய பேர் வந்து என்னது பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகேவா? நம்மள மாதிரியே ஒண்ணு 4 சம்பிரதாயம் இருக்கு. சிறிய வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு, ராமானுஜ ஆச்சாரியா, தென் வந்து நிம்பாக சம்பிரதாயம் இருக்கு, தென் வந்து சனாக சம்பிரதாயம் இருக்கு. இந்த மாதிரி 4 சம்பிரதாயம் இருக்கு. இப்ப நம்ம வந்து பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். பிரம்மன்னா வந்து என்ன அர்த்தம்? பிரம்மன் என்ன அர்த்தம்? பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் நம்ம அட்ரஸ் இதுதானே. பிரம்மன்னா என்ன அர்த்தம் மாதிரி? பிரம்மனா பிரம்மதேவர், 4 தலை பிரம்மதேவர் மூலியமாக பிரம்ம மத்வ. மத்வனா என்ன அர்த்தம்? மத்வாச்சாரியா 2 வேலை வச்சு பாத்துறீங்களா? அவர் மூலியமா வருது, பிரம்மர் மூலியமா வந்து மத்வாச்சாரியர் வருது. ஓகேவா? மத்வாச்சாரியர் வந்து இஸ் நாட் ஹரே கிருஷ்ணா. ஓகேவா? அவர் வந்து வெறும் வந்து கோபால் வழிபாடு தான் செஞ்சாரு, வெறும் வந்து வெறும் கிருஷ்ண வழிபாடு, ஒத்த கிருஷ்ணாரு அந்த மாதிரி இருக்க அந்த வழிபாடு மட்டும் தான் அவரு. அதுக்கப்புறம் அந்த லைன்ல மத்வாச்சாரிய லைன்ல வராரு ஒரு நம்ம சம்பிரதாய ஆச்சாரியா மாதவேந்திர பூரி. ஓகே, மாதவேந்திர பூரி கிட்ட இருந்தா ராதாகிருஷ்ண வழிபாடு வருது. அது வரைக்கும் ராதாராணி கிடையாது.
ஓகேவா? ராதாராணி வழிபாடு கிடையாது. அப்ப ராதாராணி வழிபாடு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு இனிஷியேஷன் எடுக்கிறாரு ஈஸ்வர பூரி கிட்ட. மாதவந்த பூரி ஈஸ்வர பூரி கிட்ட இனிஷியேஷன் எடுக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ண வழிபாடு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதனாலதான் பிரம்மதேவர், மத்வனா மதுசேவர், பிரம்மத்துவ கௌடியன்னு என்ன அர்த்தம்? கௌரங்க மகாபிரபு, கௌடிய சம்பிரதாயம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் ரொம்ப குறைவு. இப்ப நம்ம வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மாதிரி ஆரத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரூல்ஸ் இல்ல. நம்மளுக்கு ஆச்சாரியம் ஓரளவு கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்க, இந்த ஆல்டருக்கு அந்த சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சராத்திரிக்க விதி. இந்த ஆல்டருக்கு அந்த சைடு பஞ்சராத்திரிக்க விதி. அங்க வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. பிராமி இனிஷியேஷன் எடுத்து வந்தா சேவை செய்யணும். அப்புறம் வந்து அதெல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாரும் உள்ள போக முடியாது. அது கரெக்டா ரூல்ஸ் இருக்கு. ஆல்டருக்கு இந்த சைடு கேட்டதுக்கு அப்புறம் இது வந்து பாகவத விதி. பாகவத விதினா யார் வேணாலும் வந்து கிளாஸ் கேட்கலாம், யார் வேணாலும் சாண்டிங் பண்ணலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம். நான் சுத்தமா இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, கிளாஸ் கேளுங்க, ஜஸ்ட் பிரசாத் சாப்பிடுங்க போங்க. இது வந்து பாகவத விதி. நம்மளோட சம்பிரதாயம் பேஸ் வந்து என்னதுன்னா பாகவத விதி. நம்ம முதல் வந்து சாண்டிங் பண்ணணும். சாண்டிங் இஸ் a பேசிஸ். புரியுதா? அதுதான் எல்லா வகையான சக்தியும் இருக்கு. நாம் அகாரி நிஜ சர்வ சக்தி தத்ராபித நியமித ஸ்மரணை நாக்கால இதா திருஷி தவக்ரு பகவாமி தூர்தேவி விதேஷம் விஷயம் அனுரக. அதால எல்லா சக்தியும் கிருஷ்ணன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஜூஸா புழிஞ்சு எதை வச்சுக்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வச்சுட்டாரு. இப்ப அந்த மந்திரம் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேஸ். சில பக்தி தக்குரு நான் அன்னைக்கு கிளாஸ் கொடுத்தேன். அங்க அதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்மளோட சம்பிரதாயத்தோடைய இதுக்குள்ள வந்துட்டோம். நம்மளோட கோல் என்னது? நம்மளுடைய கோல் என்னது? அடுத்து இதுல எந்த எப்படி ஏஜேக்கு ஆகலாம் இல்ல, நம்மளோட கோல் என்ன? உங்க பேர் என்னது? வைஷ்ணவி. உங்க எங்க நான் பார்த்திருக்கேன் வந்து வைஷ்ணவி. நம்மளோட கோல் என்னது? சம்பளம் இங்க வந்திருக்கோம். நம்ம கோல் என்னது? ஏதோ கூப்பிடுறாங்க. எதிராஜ் குரு வந்து வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவாரு, சேர்த்துருவாங்க. கிருஷ்ணா பாதகப்பட்டாரு. பாதகம் ஆடுது. ஓகே, கோல் என்னது? ஒன்றும் கோல் இல்லை. கிருஷ்ண பிரேமி அடையணும். இப்ப இந்த கிருஷ்ண பாதகம் ஆடுது, பிரேம் அடையுது, அதான் கோல். கிருஷ்ண பிரேம் அடையணும். பிரேம் அடைஞ்சு என்ன செய்ய போறீங்க? கிருஷ்ணர் அனுபவிச்சு என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? மதஜி, கிருஷ்ண பிரேமி வச்சு என்ன செய்யுது? 2 கிளாஸ் கிட்ட கொடுப்பாங்களா? கிருஷ்ண பிரேமி வச்சு என்ன செய்ய போறோம்? எதுக்கு இப்ப கிருஷ்ண பிரேமி வச்சு என்ன பண்ண போறோம்? மதஜி சொல்லுங்க. கிருஷ்ண பிரேமி வச்சு என்ன பண்ண போறோம்? வரோம், ஹரிகிருஷ்ணன் பண்ணி சாமி கூட எல்லாம் செய்யறோம், உழுந்து சேவை செய்யறோம். தென் கிருஷ்ண பிரேமி வச்சு என்ன செய்ய போறோம் நம்ம? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க, பேசுங்க. பேசினாதான் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பிரபு. பெண்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. இப்பதான் வாய்ப்பு பேசுங்க எல்லாரும். கிருஷ்ண பிரேமி நம்ம கிடைச்சாதான் அந்த பகவானை பார்த்தாரு. இதுக்கு அந்த அனுகூலம் கிடைக்கும். அது வச்சு என்ன பண்ண போறோம் கேட்கணும். இப்ப கிருஷ்ண பிரேமி வச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப வந்து எனக்கு வந்து காடி வச்சு என்ன பண்ண போறோம்? காடி ஓட்டுறது உண்மைதான், தள்ளிட்டு போக முடியும். காடி என்ன பண்ண போறோம்? நான் வேலைக்கு போக போறேன். ஓகே, கிருஷ்ண பிரேமி வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம சொல்லி சேவை செய்ய போறோம். கிருஷ்ண பிரேம சேவை செய்ய முடியும். கிருஷ்ண பிரேமனா சேவை செய்ய முடியாது. ஓகே மதஜி, இப்ப அந்த கிருஷ்ண பிரேமை அடையிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னது? சாண்டிங். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப அந்த சாண்டிங் இது பேஸ். அதுதான் வந்து எல்லா சக்தியும் உள்ள இருக்கு. நான் கொடுத்துட்டேன். அதான் சொல்ற நாம் அகாரி இது சர்வ சக்தி, எல்லா சக்தியும். அதுதான் இந்த அச்சிந்திய சக்தி உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு. இப்ப நாமத்துல எல்லாமே இருக்கு. இப்ப இந்த நாமம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ். நீங்க சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா நாமம் தான் பேஸ். அதுதான் எல்லாத்தையும் சொல்றாரு. நாம தான் பேஸ், அதுதான் வந்து முக்கியம். ஆனா இந்த ஒரு நாமத்தை மட்டும் கொடுத்துட்டு போனா நம்ம வந்து என்ன ஆயிரும்னா விட்டுட்டு ஓடிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டி இல்லை. அதனாலதான் நீ பாத்தீங்கன்னா இந்த நாமத்தை பேஸ் பண்ணி தான் சுத்தி எல்லா ஆக்டிவிட்டியும். நீங்க சேவை செய்யறது, அசோசியேஷன் பண்றது, இந்த வெளிநாட்டுக்கு வந்து ஏசியா டிக்கெட் போட்டு ட்ரீட் போயிட்டு வருது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் செய்து அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் வந்து இந்த எல்லா சேவை ஆக்டிவிட்டியும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நான் ஒரு கேஸ் பார்த்திருக்கேன். என்னன்னா, நான் சேவை செய்யறேன், காய்கறி வெட்டுறேன், கூட்டுறேன், பெருக்கிறேன், எல்லாமே செய்யறேன், பண்றேன். ஆனா சாண்டிங் மட்டும் இல்ல பிரபு.
அதாவது வந்து கூரை வாங்கி இந்த வீட்டோட கல் சிமெண்ட் எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா வந்து இந்த அந்த தூண் இல்லைன்னா எப்படி நீங்க வீடு கட்டுவீங்க? நீங்க வந்து சேவை செய்யறது, நீங்க வந்து காய்கறி வெட்டி கொடுக்குறேன், நான் மாங்க வேலை செய்யறேன், யாருமே பாராட்ட மாட்டாங்க, என்ன வேணாலும் செய்யலாம், நீங்க எவ்வளவு வேணாலும் சேவை செய்யலாம். ஆனா சாண்டிங் இல்லைன்னா எப்படி நீங்க ப்ரோக்ரஸ் ஆவீங்க? ப்ரோக்ரஸ் ஆக முடியாது. நீங்க வந்து அதாவது இப்ப இந்த சாண்டிங் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே. மரம் வந்து ஃபுல்லா கிளை எல்லாமே இருக்கு. ஆனா வேறு வந்து என்னதுன்னா அதுதான் வந்து ஹரிகிருஷ்ண மகாமந்திரம். நீங்க வேருக்கு தண்ணி ஊத்தலைன்னா எப்படி நீங்க வந்து மற்றதெல்லாம் நடக்கும்? அதனால சாண்டிங் இஸ் பேஸ். சாண்டிங் இது சாண்டிங் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்க நிறைய வகையான சேவைகள் வந்து செய்யணும். அது ஓகே, உங்களால முடிஞ்சவரைக்கும் சேவை செய்யலாம். ஆனா நான் எல்லா சேவையும் செய்யறேன். சாண்டிங்க நம்ம எப்படின்னா நம்ம வந்து சேவையை வச்சுட்டு சாண்டிங் எப்படி வந்து இது பண்ணிடலாம், எப்படி வந்து அதை பண்ணாம போய் அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். அது மாதிரி செய்யக்கூடாது. சாண்டிங் தான் பேசிக். அப்போதான் இந்த சக்தி புரியும் நம்மளுக்கு. இந்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிந்தியா சக்தினா வந்து உணர்வு வந்து என்னன்னா பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட் நிறைய சக்தி இருக்கு. அதுல முக்கியமான 3 சக்தி இருக்கு. அது வந்து என்னதுன்னா ஓகே, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அண்ட் ததா சக்தி. 3 சக்தி இருக்கு. அந்தரங்க சக்தினா வந்து என்னதுன்னா பகவான் லோகத்தில் இருக்கல அதெல்லாம் அந்தரங்க சக்தி, ஸ்பிரிச்சுவல் அந்தரங்க சக்தி. பகிரங்க சக்தினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜட சக்தி, இந்த லோகத்தில் இருக்க சக்தி. தென் 3வது ததா சக்தி. என்ன அர்த்தம்? ததா சக்தின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஜீவாத்மா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் போக முடியும், இந்த பௌதிக லோகத்துக்கும் வர முடியும். இந்த 2 வகையான சக்திகள் இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு நடுவில் இருக்க சக்தி. இப்ப இதை பத்தி ரொம்ப பேசணும்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் தான் நான் சொல்றேன் நான். ஓகேவா? அதாவது இந்த 3 சக்தியும் வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோம்? நம்ம அந்தரங்க சக்தியில் இருக்கோமா, பகிரங்க சக்தியில் இருக்கோமா, இல்ல எங்க சக்தியில் இருக்கோம்? அந்தரங்கவா பகிரங்கவா? பகிரங்க சக்தி. இந்த லோகத்துல சக்தியில நம்ம மாட்டி இருக்கிறோம். ஓகேவா? இப்ப ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இஸ் த ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமானது. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பௌதிக சக்தி கிடையாது. ஆத்மா வந்து ஆன்மீக சக்தி. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சக்தியா. ஆனா இந்த பகிரங்க சக்தி இருக்குல்ல, இந்த ஜட உடம்புல மாட்டிக்கிறதுக்கு. அதனால இந்த ஆத்மா இந்த உடம்புல மாட்டிக்கிறதுக்கு. இப்ப இந்த உடம்பையும் சேர்த்து சேவையில போட்டுதான் இந்த ஆத்மா வந்து வெளியாக முடியும். இப்ப புரியுமே சொன்னா ஒரு டப்பா, ஒரு கோத்தா இருக்கு வச்சுக்கீங்களேன். ஒரு கோத்தா இருக்கு. இந்த கோத்தாக்குள்ள ஒரு டப்பா இருக்கு. இந்த டப்பாக்குள்ள ஒரு மாத்திரை இருக்கு. 3 புரியுதா? கோத்தா, டப்பா, மாத்திரை. இந்த கோத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற உடம்பு, வெளியே இருக்கிற உடம்பு. ஓகேவா? இதான் வந்து கிராஸ் பாடி சொல்லுவாங்க, அதாவது ஸ்தூல சரீரம். இதுல என்னென்ன கண்ணு, காது, மூக்கு, வாய் தொடர்ந்து இருக்கா? மாதாஜி, வைஷ்ணவி தங்கச்சி, உங்க பேர் என்னது? பிரியாவா? மகதி. நம்மளுக்கு வெளியில கண்ணு, காது, மூக்கு, வாயிலாம் இருக்கா? இது உடம்பு பேர் என்னது? ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடி. ஓகேவா? இப்ப இது வந்து கோத்தா மாதிரி. இப்ப கோத்தாக்குள்ள என்ன சொன்ன? டப்பா இருக்கு. இப்ப டப்பா வந்து என்னன்னா அதே சைஸ்குள்ள உள்ள இருக்கும். அதே போல இந்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு. அதுக்கு பேர் வந்து என்னது? சூட்சும சரீரம், சட்டில் பாடி. அதுக்குள்ள 3 விஷயம் இருக்கு. அதுல என்ன இருக்கு? மனம், புத்தி, அகங்காரம். 3 விஷயம் உள்ள இருக்கு. ஓகேவா? இந்த வெளியில இருக்கிற 5 விஷயத்தை கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடை இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள இருக்கிற 3 சக்தியை பார்க்க முடியாது. ஓகே, 3 பார்க்க முடியாது. ஓகேவா? இதை தாண்டி கோத்தா, டப்பா, உள்ளுக்குள்ள மாத்திரை இருக்கு. அந்த மாத்திரை தான் வந்து என்னன்னா ஆத்மா. இப்ப புரியுதா? பாடி, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு செட்டில் பாடி, அதுக்கப்புறம் தான் ஆத்மா. இப்ப இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமானது. இது வந்து ஜட சக்தி கிடையாது. இந்த ஆத்மா வந்து ஸ்பிரிச்சுவல். ஆனா இந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு? இப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சும சரீரம், வெளியே இருக்கக்கூடிய பாடி, இந்த 2 இதுலயே மாட்டிக்கிச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆத்மா வந்து பியூர் ஆனது. ஆனா இப்ப ஆத்மா வந்து ஏன் வந்து கிருஷ்ணர் பக்தி புரிய மாட்டேது? ஆத்மா பியூர் ஆனது, ஆன்மீகமா பகவான் கிட்ட தான் வருது. ஓகேவா? ஆத்மா வந்து பகவான் கிட்ட தான் வருது. பகவான் எப்படி ஆன்மீகமானவரோ ஆத்மாவும் ஆன்மீகமானது. அப்படின்னு பார்த்து ஹரிகிருஷ்ணன் டெம்பிள்ல கூட்டம் குமிஞ்சி வளைஞ்சு கிடக்கணுமா இல்லையா? ஏன் வந்து எல்லாரும் ஆன்மீகம் புரிய மாட்டேது? யாருக்கு பதில் சொல்லுவாங்க? அவங்க டபுள் பிரசாதம். சொல்லுங்க மாதிரி நீங்க. உங்க பேர் என்னது? ஷீலா தேவி, கமலா தேவியா, சாந்தி ரூபா, சாந்தி பூர்ணா, சாந்தி மாதாஜி. ஓகே ஓகே, சாந்தி மாதிரி சொல்லுங்க. ஓகே, இப்ப ஆத்மா வந்து பியூரா, ஆத்மால எந்த கலங்கமும் இல்லை. ஓகேவா? ஆனா ஆத்மா எப்படி வந்து இப்ப அகங்காரமும் ஆகுது,
கலங்கமும் ஆகுது. எதனால இதெல்லாம் நடக்குது? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகேவா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு உதாரணம் கேட்குறேன், அதுலேருந்து பதில் சொல்லுங்க. ஓகே, இது கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே எங்கள் இடத்துல நான் சொல்லுவேன். இப்போ சில இடத்துல கெட்டது நடக்குது, சில இடத்துல வந்து நல்லது நடக்கலாம். இப்போ கெட்டது வச்சுக்கோமே. இப்போ வந்து ஏற்கனவே ஒரு டைமில் நினச்சேன், அந்த இந்தியாவில் வந்து ஒரு பிள்ளையை வந்து ரோகல் பண்ணாங்க, கெடுத்தாங்க. அசீஃபா, ஓகேவா? கெடுத்தாங்க. ஜஸ்ட் அந்த பிள்ளைக்கு வந்து 8 வயசு, கரெக்ட் பண்ணுது, ஏஜ் தான், ஓல்டு தான், 8 வயசு. கெடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40+ இருக்கும், 40 வயசு மேலே இருக்கும். இப்போ மனிதனோட அறிவு படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கெட்டது தெரியுமா இல்லையா? பட் இருந்தாலும் ஏன் வந்து எக்ஸாம் சொல்றேன், ஏன் வந்து இது நடக்குது? வாய் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ எல்லாம் கெட்டது பண்றாங்க, அவங்க நல்லது நடக்குது. ஓகே, அது வேற. இப்போ கெட்டது பண்ணுறாங்க, நிறைய பண்றாங்களா, இதெல்லாம் ஏன் கடவுள் கேட்க மாட்டாரா? ஏன் கிருஷ்ணன் இது பண்ண மாட்டேன்? உண்மையிலே நிறைய பேர் கேட்டுக்காங்க இல்லையா? ஓகேவா? இப்போ வந்து இந்த கெட்டது எப்படி நடக்குது? இப்போ ஆன்மீகமானு சொல்றீங்க, ஒருத்தன் ஏன் போம் வைக்கிறான்? உண்மையிலேயே மதஜி ஏன் போம் வைக்கிறாங்களா இல்லையா? சில சமயத்தில் வந்து என்னென்ன பண்றாங்களா இல்லையா? இப்போ இதெல்லாம் ஆத்மா பியூர் தான். இப்போ எல்லாரும் பியூரா தான் இருக்கணும். ஏன் வந்து இது நடக்குது? வாய் என்ன காரணம்? இப்போ வந்து பாடி, உள்ளுக்குள்ள ஒரு பாடி, ஆத்மா, இது என்னத்துல பிரச்சனை? ஓகே, அதான் குணம் 3 குணங்கள். சரி, ஓகே, எங்க பிரச்சனை எங்க? அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா பகவத்கீதையில வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அன்னைக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஒரு சேரியட் இருக்கும். ஓகே, இதுதான் சேரியட். இதுதான் இந்த சேரியட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து எதுக்காக இந்த ரதத்தை கொடுத்துருக்காங்க? இந்த ரதம், இந்த சேரியட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி, உடம்பு. முன்னுக்கு இருக்க 5 குதிரை இருக்கு, தெரியுதா? இந்த 5 குதிரையை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது எதான் சொல்றாங்கன்னா 5 சென்சஸ், புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொடருது, டச். ஓகேவா? இப்போ அந்த குதிரையை வந்து எது வந்து ஹோல்ட் பண்ணுது? இந்த டிரைவர். ஓகேவா? டிரைவர். ஆனா டிரைவருக்கு முன்னாடி கயிறு ஹோல்ட் பண்ணுது, கயிறு பிடிச்சிருக்கு. 5 குதிரை கயிறு. இந்த கயிறு யார் பிடிச்சிருக்கா? டிரைவர். ஓகே, சாரதி டிரைவர் பிடிச்சிருக்காரு. இப்போ இந்த டிரைவர் பின்னாடி வெள்ளையா ஒன்று உட்காந்து போறீங்க, வெள்ளையா உட்காந்து, வெள்ளையா அது என்னது? பேயா? என்ன இது? ஆத்மா. அப்ப இது பாடி முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரை, அது சென்சஸ். அப்புறம் வந்து கயிறு இருக்கு, கயிறு வந்து டிரைவர் பிடிச்சிருக்காரு, பின்னாடி ஆத்மா இருக்கு. ஆத்மா வந்து இந்த உடம்புல ஜஸ்ட் வந்து ஒரு பேசஞ்சர் தான், ஜஸ்ட் வந்து அந்த உள்ள பயணம் பண்ற ஆள் மட்டும் தான். ஆத்மா வந்து எந்த கெட்டதும் செய்யாது. ஆத்மா வந்து இஸ் பியூர். ஓகேவா? ஆனா நம்ம தான் அந்த ஆத்மா. இப்ப நம்ம தான் அட்டுலியெல்லாம் பண்றோம், பல அட்டுலியம் பண்றோம். இது வந்து என் வீட்டுல குப்பை போடுறேன், நாளைக்கு உன் வீட்டுல டபுளா குப்பை போடுறேன். அப்ப இதெல்லாம் யோசிக்குது. அப்ப ஆத்மா தான் யோசிக்குது. உண்மையிலேயே மாதிரி ஆத்மா பியூர்னு சொல்றீங்க, எப்படியாவது புரிஞ்சுக்கிறது. ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப குதிரை, இங்க வந்து குதிரை இருக்கு. இப்ப குதிரை வந்து என்ன சொன்னேன்? சென்சஸ், 5 புலன்கள். ஓகேவா? இப்ப இந்த குதிரை வந்து எது வந்து பிடிச்சிருக்கு? கயிறு. கயிறு தான் வந்து ஹோல்ட் பண்ணுது. அப்ப கயிறு இங்க என்னதான்? மனசு. ஓகேவா? அப்ப கயிறு, குதிரையை வந்து கயிறை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? அதே போல புலன்களை மனசை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? இப்ப கயிறு யார் கண்ட்ரோல் பண்றா? டிரைவர் வந்து யாருன்னா புத்தி. ஓகேவா? இப்ப புத்தி வந்து அதாவது புலன்கள் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கு? மனசோட கண்ட்ரோல் இருக்கு. மனசு யாரோட கண்ட்ரோல் இருக்கு? புத்தியோட கண்ட்ரோல் இருக்கு. கரெக்டா? இது புரிஞ்சுச்சா? இதுல யாரும் சந்தேகம் இருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் தான் இருக்கு. இப்ப புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா இப்ப கண்ணு, இப்ப சொல்றாங்க உங்களோட புலன்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்க புலன்களை கரெக்டா வச்சுங்க. அதுக்கு தான் வந்து நம்ம நிறைய சாண்டிங் பண்ணலாம் பண்றோம். அப்ப புலன் கண்ட்ரோல் ஆகணும்னா மனசு கண்ட்ரோல் ஆகணும், மனசு கண்ட்ரோல் ஆகணும், புத்தி கண்ட்ரோல் ஆகணும். இந்த ஆர்டர் தானே வருது. ஓகே, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப அதே அசீஃபாவோட உதாரணத்துக்கு போவோம். இப்ப அவருக்கு தெரியுமா இல்லையா சின்ன பிள்ளைன்னு? ஓகே தானே? அப்ப ஏன் வந்து அந்த மாதிரி கெட்டது செய்ய தோணுது? புத்திக்கு தெரியுமா இல்லையா? அப்ப ஸ்டீல் ஏன் வந்து அது நடக்குது, கெட்டது நடக்குது? பாம்பு வைக்கும் போது தெரியுமா இல்லையா? வச்சா எல்லாம் செத்துருவாங்கன்னு. குண்டு போடும்போது தெரியுமா இல்லையா? புத்திக்கு தெரியுமா தானே? அப்ப ஏன் ஸ்டீல் நடக்குது? இப்ப மனசு புத்தி கொண்டு தானே இருக்கு. புத்தி கரெக்ட் பண்ண ஓகே தானே? இந்த புத்தி இன்டெலிஜென்ஸ் கரெக்ட் பண்ணா எல்லாம் கரெக்ட் ஆயிடும். சொல்லி கொடுங்க. ஃபால்ஸ் ஈகோ.
வாசிக்க ஓகே. ஆனா ஒன்றும் இப்போ மனசு இதாக இருக்குன்னா மனசு புத்தி கொண்டு தான் இருக்கு, புத்தி தான் கொண்டு பண்ணியிருக்கு. அவ புத்தி வந்து கரெக்டாக வச்சுருந்தா எல்லாம் கரெக்டாக இருமா இல்லையா? ஆனால் இல்லையே, ஒன்று வைக்கிறானே, ஒன்று போம் வைக்கிறான், ஒன்று இது பண்ணுறான், கெடுக்கிறான், அதெல்லாம் பண்ணுறானே, எப்படி புரிஞ்சுக்குது? எஸ், மனம் இது சஞ்சலா, அதாவது புலன்கள், சென்சஸ் புலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுது, மனசு வந்து புத்தி கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? புலன்கள், மனசு, புத்தி, சென்சஸ், மைண்டு, இன்டெலிஜென்ட். ஓகேவா? இந்த ஒரு ஆர்டர்ல இருக்கு. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் மனசு இருக்குல்ல, இது வந்து புலன்களையும் அதாவது சென்சஸையும் புத்தியையும் அதாவது இன்டெலிஜென்டையும் ரெண்டுத்தையும் கவர் பண்ணிடும். அதனாலதான் மனசு வந்து பார்த்தீங்கன்னா இது சஞ்சலஹா, மனசுக்கு வந்து பேர் இருக்கு சஞ்சலம்னா வந்து அது வந்து ஸ்டெடியா இருக்காது. இப்போ அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து சண்டை போட சத்திரியா கட்டலையா, ஆனா எங்க பின்னுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்காளி பங்காளி இருக்கிறாங்க, நாங்க எப்படி சண்டை போட. இப்போ இது யார் பேசுறது? இது எங்கேருந்து வருது இந்த ஐடியா? மனசுலேருந்து வருது. சம்டைம் மனசு வந்து டாமினேட் பண்ணிடும் ரெண்டுத்தையும், புலன்களையும் இது பண்ணிடும், புத்தி மனுஷன். சரி ஒரு தடவை தானே, பேர் மைத்துனா பேரு மகதியா, ஒரு தடவை தானே பண்ணிடுவான், அப்புறம் கிருஷ்ணா கிட்ட வந்து பாவ மனைவி கேட்டுடலாம். இவர் தான் மன்னிச்சிடுவாரு நம்மள. கிருஷ்ணா 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 நம்ம வந்து மனுஷன் கிருஷ்ணா. அது வந்து என்னது எப்ப அப்புறம் வந்து என்ன பண்ணிட்ட பிறகு ஏதோ ஒண்ணு உங்க மனசுல நீங்க நினைச்சீங்க, நான் சொல்ல தேவையில்ல, ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணிட்டு அப்ப வந்து ஏன் பண்ண ஏன் இது பண்ண பல வாட்டி நம்மளே திட்டிக்குவோம் நம்ம. அப்ப இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா மனசு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதை, பாகவதம், சேதம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும், எல்லா வகையான டீச்சிங்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷனும் புலன்களுக்கோ இல்ல புத்திக்கோ கிடையாது, மனசுக்கு தான், நேரா மனசுக்கு தான். நல்லா இப்ப கவனிச்சு பத்தி தெரியும். எல்லாம் சேதோ தர்ப்பணம், மனதை தூய்மைப்படுத்துங்க. அப்புறம் வந்து மண்மனா பவன் பக்தோ, மனசு கிருஷ்ண வையே, ஏன் மண்மனா புத்தி மக்தோ, புத்தி சொல்லிக்கலாம்ல, ஏன் புத்தி சொல்லி மண்மனா பவ மக்தோ. உண்மையிலே மதிய இப்பதான் புரியுது பிறகு. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எல்லா டீச்சிங்ஸும் மனசுக்கு தான், புத்தியோடைய. ஏன்னா மனசு நீங்க ஸ்டெடியா வச்சுட்டீங்கன்னா, மனசு கிளீனா இருந்துச்சுன்னா, மனசுல வந்து பகவான் இருந்தான்னா புத்தியும் புலங்களும் ஓகே ஆயிரும். மனசு ஓகே வச்சுன்னா தென் டிவோஷன் அழகா வந்துடும். டிவோஷன் அழகா வந்துச்சுன்னா இந்த ஆத்மா இந்த பாடியை விட்டு ஒரு நாள் கிளம்பும் போது, ஒரு நாள் நம்ம கண்டிப்பா ஐசியூ போவோமா இல்லையா? ஐசியூ வச்சிருவாங்களா இல்லையா? ஐசியூக்கே போகாம நான் வந்து ரொம்ப ஈஸியா இறந்துடணும். பகவான் சொல்லியிருக்காரா? ஒருத்தர் கேட்டாங்க, குருவோ நம்ம பரிகிருஷ்ணன் வந்து ஜவலாம் பண்ணா நம்ம ரொம்ப அழகா ஈஸியா நம்ம வந்து இறந்துடலாம் தானே போடுவோம். நான் கேட்டேன், யாரும் பகவத் சொல்லிக்காரா? நீங்க சாண்டிங் பண்ணுங்க, பகவத் சொல்லுங்க ஈஸியா இருந்துடலாங்க, நீ படுக்கும் போதே அழகா போயிடணும்னு சொல்லிக்காரு. அவரு எங்க ஸ்லோகம் இருக்கா? மாதவேந்திர பூரிக்கே வந்து கடைசி காலகட்டத்துல அவர் படுத்த படிக்க பெட்டில் தான் இருந்தார். அவரு ஈஸ்வர பூரியும் அவர் தான் சேவை செஞ்சாரு. ஓகேவா? ஆனா டிஃபரெண்ட் இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பூனைக்குட்டி தன் வாயில ஒரு பூனை தூக்கிட்டு போகுது, இங்க இடத்த மாத்துது. அந்த பூனை என்ன எங்க அம்மா எங்க கூட்டு போறா, வேற இடத்துக்கு கூட்டு போறா அப்படின்னு ஜாலியா போவோம். அது போய் வேற இடத்துல வச்சிரும், வாயில தூக்கிட்டு போவோம். கரெக்டா இல்லையா மகதி? அதே பூனை அதே வாயில எலியை பிடிச்சி கூட்டுவோம், எலியை செத்து போய் கிடக்கும். அதே போலதான் நம்ம டிவோட்டியா இருக்கிறோம். இது இருக்குன்னா பிரச்சனை வராதுன்னு இல்லை, எல்லாம் ஸ்மூத்தா போயிடலாம். பிரச்சனை வரும், எல்லாமே இருக்கும். ஜெய ராதா மாதவாகி, கௌரங்க மகாபிரபுக்கு எல்லாமே வந்து பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த கடைசி ரிசல்ட், அந்த கடைசி காலகட்டத்துல பகவான் நம்ம மரண நேரத்துல வந்து நம்ம எப்படி இந்த பூனை வந்து தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு போச்சோ அந்த மாதிரி நம்மளுக்கு அழகா நம்மளுக்கு அந்த 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 மரணத்தை வந்து இது பண்ணுவாரு. இல்லைன்னா வந்து அந்த எலி மாதிரி தான். அப்ப பிரச்சனை யாருக்கு வராதுல்ல, பிரச்சனை எல்லாத்துக்கும் வரும். ஆனா அல்டிமேட் நம்ம மனசு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா பகவானோட எல்லா சக்தியும் நம்மளுக்கு புரிய வரும், எல்லாமே நம்மளுக்கு புரிய வரும். எது நடந்தாலும் நம்ம வந்து பாத்துக்கலாம். பகவான் வந்து அந்த கருணை கொடுக்குறாரு. நீங்க பலராமர் இருக்கிறாருல, பலராமன் நம்ம எதுக்கு வர்ஷிப் பண்றோம்? கிருஷ்ணா பலராமன், எதுக்காக பலராமன்? ஆதிகுரு, ஆன்மீக சக்தி. பலராம பலா, கிருபா பலா. பலராமர் தான் வந்து நித்யானந்த பிரபு வராரு. நித்யானந்த பிரபு தான் வந்து கிருபா பலா, ஆன்மீக சக்தி கொடுப்பாரு. அந்த சக்தி பாத்தீங்கன்னா, சரி நான் கேட்கிறேன், கிருஷ்ணன் பலராமர் இருக்காருல்ல, கிருஷ்ணர் வந்து என்ன வெப்பன் வச்சிருக்காரு கையில? கிருஷ்ண பலராம நிற்கும் கிருஷ்ணன் என்ன வச்சிருக்காரு? ஃப்ரூட் வச்சுக்க, புல்லாமல் வச்சிருக்காரு. பலராமர் அந்த ப்ளோவா அந்த வந்து அந்த ஏற்கனவே வச்சிருப்பாரு.
இது ரெண்டுத்துக்கு என்னத்துக்கு வாய் ரெண்டு பேரும் கையில் வச்சுக்காங்க. இது நிறைய விஷயம் கிருஷ்ண பலராம அந்த ஃபார்முக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது நல்லா நினைச்சுப்பாருங்க, பலராமர் இஸ் குரு. அவர் மூலியமா தான் நித்யானந்த இதுதான், அவர் மூலியமா தான் எல்லாம் குரு வராங்க. ஓகேவா? அவர் ஏன் வந்து கையில வந்து அவரும் ஒரு ஃப்ரூட் பிடிச்சிக்கலாம், இல்லை அவர் ஏன் வந்து அந்த ஏக்கலை பிடிச்சிருக்காருன்னா, நம்மளோட மனசு வந்து சாக்கடை மாதிரி அழுக்கா இருக்கு, ஃபுல்லா டர்ட்டி, ஃபுல்லா அழுக்கு. சும்மா சாதாரண ஒரு நாள் 2 நாள் இல்லை. நான் எப்போதும் ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த எவரெஸ்ட் மலை தெரியுமா, பெரிய மலை இருக்க, அந்த மலையை கவுத்து 4 மடிச்சா எந்த அளவுக்கு வந்து தடுப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்கு. அவ்வளோ மூட்டை மூட்டையா இருக்கு உள்ள. சும்மா ஒரு நாள் சாண்டி பண்ணிட்டாங்க எல்லாம், அதெல்லாம் இல்லை, அவ்வளோ மூட்டை மூட்டை அழுக்கு இருக்கு. அப்ப இந்த உள்ளுக்குள்ள மனசு உள்ள அழுக்க இந்த காடை சுத்தம் பண்ணணும். அப்ப இந்த காடை இந்த இந்த அழுக்க சுத்தம் பண்றதுக்கு தான் பலராம சிம்போலிக்கா வந்து கையில ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. அப்ப பலராம என்ன பண்றாரு, அந்த இடத்த சுத்தம் பண்றாரு, கருணை கொடுப்பாரு. அப்ப பலராம கருணை கிடைச்சிச்சுன்னா, அந்த இடம் சுத்தமா ஆயிடுச்சுன்னா, சுத்தமா ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம சாண்டிங் பண்ண எல்லாமே சுத்தம் ஆயிடுச்சுன்னா, தென் கிருஷ்ணர் அவர் கையில ஏற்கனவே கிடையாது, அவர் கையில புள்ளங்க வச்சுக்காரு. தென் கிருஷ்ணர் வந்து ஃப்ரூட் வசிப்பாரு மனசுல. ஃப்ரூட் வசிப்போன்னு என்ன ஆகுதுன்னா, அங்க ஆல்ரெடி கிருஷ்ணன் வந்துருவாரு. கிருஷ்ணன் வந்தாருன்னா என்ன ஆயிரும், அங்க வந்து நம்மளுக்கு வந்து பியோர் டிவோஷன் சுத்த பத்தி நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே தான் வந்து கிருஷ்ண லீலையில வரும்போது, கிருஷ்ணன் பிறக்கும் போது அதே நடக்கும். இவங்க யாரு, வசுதேவர் மனைவி பிறந்தது தேவகி. தேவகியோட வயிறு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முதல் கிருஷ்ணன் வர மாட்டாரு, பலராமர் வந்துட்டு அந்த வயிற்றை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த இடத்த ரெடி பண்ணி போவாரு. தேன் அப்புறம் தான் கிருஷ்ணன் வருவாரு. அதே தான் நம்ம மனசெல்லாம் வந்து பலராமர் வரணும், கிருஷ்ணன் வரணும், அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. தேன் அப்புறம் நம்மளுக்கு கிருஷ்ணன் உள்ள வருவாரு. அதனால பலராமருடைய தத்துவ குரு வருஷம் வந்து குருமார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, சாண்டிங் பண்ணு, 16 மாலை பண்ணு, முடியலையா இனிஷியேஷன் 16 மாலை பண்ணணும், இல்ல அட்லீஸ்ட் வந்து இவங்களால எவ்வளவு முடியும் பண்ணு, 4 கோட்பாடை கடைபிடி. 4 கோட்பாடு 4 எலிமெண்ட்ஸ் பிரின்சிபல் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, வந்து ஆல்கஹால் வந்து எடுக்கக்கூடாது. ஆல்கஹால்னா வந்து என்னது, மது ஓகே, அது ஓகே, வெறும் அது மட்டும் அதுக்குள்ள இருக்கு, வேற என்ன இருக்கு அது கூட சத்தமா, அது ஓகே. வேற யாரும் சொன்னாங்க சிகரெட் ஓகே, நீங்க மெயின் மேட்டர் வர மாட்டீங்களா, வெங்காயம் பூண்டு ஓகே, அது ஓகே. இப்போ வந்து ஆல்கஹால் வந்து ஓகே, வெறும் பட்டா சாரை மட்டும் தான் இருக்கா, காஃபி டீ காஃபி டீ அது இருக்கு. எப்படி சொல்லிக்கிறாரு, போட்டுக்காரு, நீங்கள் வந்து காஃபி டீயும் குடிக்கலாம் போட்டுக்காரா? அந்த பாயிண்ட் யாரும் ஓபன் பண்ணவே மாட்டோம். அந்த பாயிண்ட் யாரும் ஆல்கஹாலுங்க, ஆல்கஹால் எல்லாம் ஆல்கஹால். நம்ம 4 ரெகுலர்ஸ் பிரின்சிபல ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்ணல. எல்லாரும் சொல்ல வர நார்மலா நான் சொல்றேன், நிறைய பேருக்கு அந்த டீடைலிங் புரிய மாட்டேது. டீ காஃபி பிடிக்க போறாங்க, சரி பைக்கு சொல்லிட்டாங்க. நீங்க போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை வச்சுட்டீங்களா சொல்லுவாங்க, ஏதாச்சும் வைஷ்ணவி நீங்க டீ காஃபி உங்களுக்கு குறைச்சிக்கங்க, குடிக்கூடாது, அது உடம்பு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சரி டாக்டர் நான் குடிக்க மாட்டேன். சொல்லி யாரும் உங்களுக்கு புரிந்து பண்ணல, சொல்லி. ஆனா தெரிஞ்சுக்கணும். இப்போ புரோபாத எசிடிஸ் கொடுக்குறாரு, எசிடிஸ் புக்கு பகவத்கீதா. இங்க வந்து நான் வந்து போய் பேசி இருக்க கூடாது. அங்க புரோபாத அப்புறம் வந்து இது பண்ணிடுவாரு, ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஆல்கஹால்னா என்னது, ஆல்கஹால் எல்லாம் ஓகே, சிகரெட் வரைக்கும் எல்லாம் தெரியுது. ஆனா அது வர்ற ஓப்பன் ஆக மாட்டேது. டீ காஃபி நம்மளுக்கு வந்து அது வந்து இருக்கக்கூடாது. அதுவும் சேர்த்து சொல்றாரு. ஓகேவா, மது ஓகேவா, மாது ஓகே, இலிசிட் செக்ஸ், ஆண் பெண் தேவையில்லாத தகாத உறவு இருக்கக்கூடாது. ஓகேவா, தேவையில்லாத உறவு இருக்கக்கூடாது. இது இப்ப நிறைய நடக்குது, இப்ப அங்கங்க நிறைய நடக்குது. ஓகேவா, மாது சூது, கேம்லிங். இப்ப கேட்கறேன், கேம்லிங் வந்து என்னது, கேம்லிங் என்னது, சூதாருன்னா சீட்டு கட்டு தானே, சூதாரு சீட்டு கட்டு வளர்ந்து ஓகே, அது ஓகே, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து சூதாரு ஓகே. அதையும் சேர்த்து வேற உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. என்னது அது, டாமாச்சாய், கூடா, டோட்டோ, மெக்னா. அப்ப அது என்னது, அது பண்ணலாங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்க சூதா சொல்லிக்கீங்க, நீங்க டாமாச்சாய் சொல்லிய, அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கு, அதுவும் சூதா ரொம்ப சிம்பிள். ஒரு மீட் நான் சொல்லி கொடுக்குறேன்.
எதை வந்து நீங்க போட்டுட்டு எப்படி திருப்பி எடுத்துடணும், எப்படியாச்சும் விட்டது எடுத்துடணும், அது சூது. அவ்வளவுதான். பெட் பிடிக்கிறது, பெட்டிங், இதெல்லாம் சூது தான். அது ஒண்ணு இருக்கு. என்னது சூதுல? ஆன்லைன்ல வந்து அந்த என்னது பிட்காயின், அப்புறம் வந்து அந்த கரன்சிலாம் நிறைய வருது பாருங்க. ஃபோரெக்ஸ் அந்த மாதிரி இருக்குங்களா, அது வந்து டிஜிட்டல் சூது. இப்ப காட்டு வச்சு விளையாடுறோம், மேல கீழே காட்டு விளையாடுறாங்க. அதே தான் வந்து டிஜிட்டல்ல நடக்குது. கரெக்டா இல்லையா? பாய் செல் இருக்கா இல்லையா? நானும் பண்ணியிருக்கேன். என் குருமா கிட்ட சொல்லிட்டாரு, இதெல்லாம் இது இஸ் ஆல்சோ ஆஃபன் சொல்லிட்டாரு. அப்பா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பண்ணிருக்கேன். நானும் பண்ணி என்ன பாய் செல்லு இன்னொன்னு இருக்குதுன்னு. அதுவும் என்னது இப்ப சீடி கடை வருமா, அதே தான் டிஜிட்டல்ல. கரெக்டா இல்லையா? அதான் சொல்றேன், டீட்டெயிலிங்கா தெரிஞ்சுக்கிறேன் எதுவுமே. அப்போதான் இப்ப நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங் பண்ண எல்லாம் பண்றோம்? நம்மளை ஏமாத்திக்கிறதுக்கா? நம்ம எவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்த முடியும்? நம்மளை எவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்த முடியும்? கடைசி காலத்துல கிருஷ்ண கோவில அவன் கேட்பாங்க, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு, நீ ஏன் சரியா ஃபாலோ பண்ணலன்னு. அட்லீஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். மது சூது, தென் கடைசி என்னது மீட் ஈட்டிங் வந்து ஓகே. மீட் ஈட்டிங் வந்து சரி, யாரும் கோழி அது சாப்பிடல எல்லாம் ஓகே. ஆனா மீட் ஈட்டிங் இன்னொரு டீடைல் இருக்கு. என்னது? ஆனியன் கார்லிக், வெங்காயம் பூண்டு அதையும் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் பூண்டு நம்ம சாப்பிட கூடாது நம்ம, ஓகேவா? அது வந்து ஒரு உயிருக்கு கொள்றதுக்கு சமம். எனக்கு இன்னொரு ஐட்டம் இருக்கு, முட்டை. முட்டை சாப்பிடுறாங்களா? உடம்பு பழத்துக்கா? யானை எதுவும் சாப்பிடுறது இல்லையா? அதனாலதான் இருக்கு. எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். அதாவது வந்து ஹரிகிருஷ்ணன் தான் ஹரிகிருஷ்ணன் சாப்பிடுறது இல்ல. திருமந்தத்துல சொல்லிட்டாரு. திருமூல அறியணும். திருமூல சிவபெருமானுடைய 4 அடியார்கள், 4 பேர். அதுல திருமூல சொல்றாரு, அசைவ ஒண்ணு வந்து பக்தி பாதிக்கு உதவாது. அதே போல திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து எல்லாரும் திருக்குறள்ல பேசுவாங்க. அதுல வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதுலயே போட்டிருக்கு, கொல்லாத உயிரை கொல்லக்கூட 10 கொலை கொடுத்து போயிருக்காரு. எஸ், எல்லா சமுதாயத்துல இருக்கு, புத்திஸ்ல இருக்கு. நீங்க கப்பல் ஏரோப்ளேன் போனா நீங்க போய் சைவம் என்ன எதை செலக்ட் பண்ணுவாங்க? ஜெயினிசம். ஜெயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரிலீஜன். அவங்களும் வந்து இது பண்ண மாட்டோம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, நான் கேட்கல, இப்ப நம்ம ஹரிகிருஷ்ணன் இல்லாம நம்ம பொதுவா நம்ம இருக்கோம், நார்மலா நம்ம இருக்கோம். இப்ப மார்கழி மாசம் வந்துச்சுன்னா, இல்ல ஐயப்பனுக்கு மாலை போடுறதுன்னா, இல்லைன்னா வந்து அம்பாளுக்கு இது பண்ணணும், இல்ல முருகருக்கு வந்து கால் வைக்கணும், யாரு வந்து சைவம் இருக்க சொல்லி யார் சொல்லி கொடுத்தா? அப்ப எங்க இந்த அறிவு வந்து சாப்பாடு மாத்தினா கடவுளுக்கு போக முடியும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு அறிவு இருக்கா இல்லையா நம்மளுக்கு? அது எங்க இருந்துச்சு? அது யாரு சாப்பாடு சாப்பிட்டு நீங்க நம்ம சிக்கன் 65, 75, 95 எந்த 5 சாப்பிட்டு முருகருக்கு பால் வைக்கலாமா இல்லையா? இது என்ன செய்யலாமா இல்லையா? யார் சொல்லி கொடுத்தாரு சாப்பாடு மாத்தினாதான் இது போக முடியும்னு? உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையா? அதேதான் இங்க நிரந்தரமா, ஒரு கஷ்டமும் இல்ல. எல்லா சம்பிரதாயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும். இது எப்ப உள்ளுக்குள்ள வரும்? மனசு பியூர் ஆகணும், ஸ்டார்டிங் பண்ணணும். அப்பதான் இந்த விஷயம் ஏத்துக்க முடியும். இல்லைன்னா இந்த ஆள் சொல்லிட்டு போறேன், நம்ம பாட்டு நம்ம செய்வோம். சரி, எனக்கோ இல்லை யாருக்கும் பொறுப்புக்கு நோக்கி கிடையாது. யாருக்கு அது வந்து இது நமக்கு தான். யார் பக்தி நம்ம எல்லாம் வேணா குடும்பத்தோடு ஹரிகிருஷ்ணா வந்துக்கலாம், ஃபேமிலியோட ஹரிகிருஷ்ணா வரலாம். ஆனா பரீட்சை எல்லாத்துக்கும் தனி பரீட்சை தான். பரீட்சை எல்லாருக்கும் தனி தான். யாருக்கும் வந்து எங்க அம்மா போயிட்டு நானும் எங்க அம்மா கூட போகலாம் எங்க கிடையாது. அவங்க பரீட்சை தனித்தனியே. ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைப்பேன் எப்போதுமே. இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும் நிறைய சொல்லுவாங்க. எங்க அம்மா பத்தி பேசுனேன், எங்க அப்பா பத்தி பேசுனேன். உண்மையில அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப அம்மா கேப்பா, டே தண்ணி எடுத்து வாடா அப்படி சொல்றது நம்ம எடுத்து விட முடியாது போன்னு. ஆனா வெளியே போய் எங்க அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும் அம்மா போது அவ சொல்றது கேட்கணும். அதே போல ஒரு புத்திரன் ஒரு புத்திரி இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும் என்ன பண்ணணும்? எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா இல்லைங்க. இப்ப சரி, உங்க அம்மா நல்லா இருக்கு என்ன பண்ணணும்? ஒரு டிப்ஸ் இருக்கணும். என்ன பண்ணுது சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சொல்லுங்க, உங்க பேர் என்னது? சித்ரா. சொல்லுங்க. ஓகே, அதுதான் செய்யலாம். அதெல்லாம் ஓகே. நம்ம இப்ப பிண்டம் அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்? ஓகே, சாண்டிங் கூட ஓகே. ஒரு விஷயம் இருக்கு, நீங்க நல்லா பக்தி பண்ணி நீங்க பியோர் டிவோட்டி ஆகி நீங்க உங்களுக்கு வந்து ஐசியூ போய் இறந்த பிறகு இல்ல சம்திங் ஏதோ நம்ம அந்த பாடி விட்ட பிறகு ஒரு நாள் வருமா இல்லையா, மரணம் வருமா இல்லையா, நீங்க பகவான் லோகத்துக்கு போயிட்டீங்கன்னா
உங்களை சம்மந்தப்பட்ட அம்மா அப்பா எங்க ஒருவேளை அவங்க போய் சேரல, எங்க அப்பா சாண்டிங்க பண்ணலங்க, அவெல்லாம் போய் சேர்ந்துட்டாரு, அப்ப நீங்க அவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பகவான் லோகத்துக்கு போயிடணும். இல்ல நீங்க எப்படி சாண்டிங் வந்து பியோர் சாண்டிங் சுத்த நாமத்தை ஜெபம் பண்ணணும். ஏன் உங்க சம்மந்தப்பட்ட ஃபேமிலி எங்க இருக்கணும், யோ உன் பிள்ளை அங்கே சாண்டிங் பண்ணுதியா, உனக்கு நான் சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு வேற சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்க திரும்பி மனசு புரியா, மேபி அவங்க என்ன வேணா இருக்கலாம், அவங்க என்ன வேணா இருக்கலாம். எங்க அப்பா மனசுனா தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணா என்ன அட்டெண்ட் பண்ணா அவங்களுக்கு தான் தெரியும், பகவான் தான் தெரியும். யார் என்ன பண்ணாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம முன்னுக்கு நம்ம ஹீரோவும் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கருமங்கள் இருக்கும். அவங்க எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க பியோர் சாண்டிங் ஹரே கிருஷ்ண மாமா பியோர் சாண்டிங் நீங்க சுத்தமா பகவதினா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதான் சேவை. இதுதான் மெயின் திங். ஓகே, அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்றதுக்கு மனசு சரியா இருக்கணும். மனசு சரியா இருந்தாதான் நம்ம வந்து இது எல்லாத்தையும் புரியும், நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனாலதான் அச்சிந்தியா சக்தி, பகவானோட சக்திகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சக்திகள் தான் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வ பதத்தை இதே மதம் பதினம் பூதவா சமீதா, இந்த லோகம் ஆன்மீக லோகம் இது எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். என்னை தவிர்த்து வேறு யார் கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை. போக்தான் எங்கே தப்சான் சர்வலோகம் மைஸ்வரம், நான் தான் இது எல்லாமே இங்க நடக்கக்கூடிய எல்லா யஜ்ஞங்களும் நான் அனுபவிக்கிறேன். இது எல்லாமே சர்வம் கிருஷ்ணமயம், எல்லாமே பகவான் கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா நம்மளுக்கு இன்னும் ஸ்டில் வந்து நம்மளுக்கு பகவான் மேல நம்பிக்கை வரல, ஒன்றும் வரலன்னா என்ன பிரச்சனை? நம்ம மனசுல பிரச்சனை. ஏன் மனசுல பிரச்சனை? மனசுல ஒன்னும் வந்து ஒன்னும் பியோர் சுத்தம் ஆகல, ஒன்னும் கச்சரா ஒன்னும் குப்பை ஒன்னும் அங்க இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண விட்டுடலாமா? முடியாது. என்ன பண்ணும்? சாண்டிங் தான் ஒரே மருந்து. ஆமாங்க, எங்க போனாலும் எந்த மகாராஜ் வந்தாலும் சாண்டிங் பண்ண சொல்றாரு. யார் கேட்டாலும் எந்த நான் கேள்வி பொருசா கேட்பேன், நீ சாண்டிங் பண்ண சேவை செய்ய சொல்லிடுறாங்க. அப்படியே சொல்லுவாங்க. நீங்க 100 மகாராஜ் கேட்டா அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு மகாராஜ் வராச்சுங்களேன், அவர் எந்த எதை பத்தி பேசுவாரு? பெரிய தத்துவம் பேச மாட்டாரு. எல்லாரும் நீங்க உங்க உடம்பு இல்லை, நீங்க எல்லாம் சாண்டிங் பண்ணுங்க, சேவை செய்யுங்க, இது ஒரு 1 hour தான் பேசுவாரு. இப்போ பூர்வபாதில் வந்தாருங்க, அவர் என்ன பேச அதான் பேசுவாரு. ஏன் அதை பத்தி பேசுறாங்க? காரணம் என்னன்னா நம்ம கேட்ட விஷயத்தையே திருப்பி திருப்பி இருக்கணும். நீங்க புதுசு சொல்ல போறாங்க, பார்த்தாங்க ஏதோ ஏற்கனவே சொன்னதை சொல்றாங்க. அப்படி இல்லை, ஏற்கனவே சொன்னதை கேட்கணும் 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அது வந்து உள்ளுக்குள்ள வந்து மாற்றம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நம்மளோட வேலை வந்து புதுசா பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, பேசிக் விஷயம் சாண்டிங் ஒழுங்கா பண்ணணும். 10 அபராதம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். 10 நாம அபராதம். அப்படி இருக்கா பிரபு? அப்படி கேட்டாங்க. 10 நாம அபராதம் குற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த அபராதம் பண்ணாம குறைக்க முடியும். குற்றங்களே நம்மளுக்கு தெரியும்னா எப்படி அபராதத்தை குறைக்கிறது? அதனால டெய்லி வந்து சிசாஷ்டங்கம் நாம அபராதம் படிக்கணும். புக் எடுத்துல இப்ப எல்லாம் பிடிஎஃப் போன்ல வந்துருச்சு. நீங்க பிரிண்ட் பண்ணி போன் கவர் பின்னாடி கூட வச்சுக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்ப 10 நாம அபராதம் அண்ணாடி பிடிக்கணும். ஓகே, குரு அபராதப்படுறது, வைஷ்ணவ நிந்தி கூடாது, தேவர்களை வந்து பகவான் சமம் பார்க்க கூடாது, 3வது குருவை நிந்தி கூடாது, 4வது வந்து அந்த சாஸ்திரத்தை வந்து சாஸ்திரத்தை தப்பா பேசக்கூடாது, 5வது வந்து கற்பனை நினைக்கூடாது, 6வது வந்து சொந்த நாமத்தை சொந்தம் விளக்கம் கொடுக்கக்கூடாது, 7வது பாவம் பண்ணிக்கிட்டு திருப்பியும் சாண்டிங் பண்ணிட்டு அதான் பாவத்தை எடுத்துருமா சாண்டிங்க. திருப்பி பாவம் பண்றது. இந்த யானை 1 மணி நேரம் குளிச்சுட்டு வந்து திருப்பி மண்ணை போட்டுக்கோங்க தலையில. அந்த மாதிரி 8வது இது பண்ண என்ன கிடைக்கும் அது. 9வது வந்து நம்பிக்கை இல்லாத நாம சொல்றது. 10வது வந்து பகவான் மேல நாம வந்து நம்பிக்கை இல்ல, அதுல உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு. மூட்டை கிளாஸை கேட்டுட்டு திருப்பி பல விஷயத்தை போய் செய்யறது. ஆமா, பகவான் மீது நம்பிக்கை இல்லை, அது பகவான் திருநாமத்தை பல உபதேசம் கேட்ட பின்பு திருப்பியும் மீண்டும் அதை தப்ப செய்யறது. இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா? இது முதல்ல நம்ம மைண்ட்ல இருக்கா? அதுக்கப்புறம் அது எங்கெங்க குறைக்கணும், உடனே குறைக்கணும். ஸ்லோலி அது நடக்கும். பகவானே சொல்ற மனசை கண்ட்ரோல் பண்ணணும் பை பிராக்டிஸ். முதல்ல நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை முதல் உருவாக்கணும். சாண்டிங் தான் பேஸ், சாண்டிங் தான் அதுதான் வந்து பேஸ். அதை வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க எல்லா சக்தியும் கிடைக்கும். அதுக்கு முதல்ல நம்ம நாம அபராதம் தெரியணும். ஓகே, இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த ஸ்லோகம் வந்து விஸ்வரூபத்தை பத்தி பேசுது. இந்த விஸ்வரூபம் வந்து பகவான் வந்து யாருக்காக எடுக்கிறாருன்னா, நம்பிக்கை இல்லாதவங்க, பகவான் மேல புரியாதவங்க, அவருக்காக இந்த விஸ்வரூபத்தை எடுக்கிறாரு. அந்த விஸ்வரூபம் பார்க்கும் பொழுது, இந்த விஸ்வரூபம் தெரியும் போது நம்மளுக்கு வந்து பக்தர் இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை வரும். பட் ஒன்று வந்து விஷயம் என்னன்னா, அச்சிந்திய சக்தி வந்து என்ன, பகவான் சக்திகள் இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மனசு பகவான் சக்திகள் இதெல்லாம் புரியணும்னா நம்ம மனசு பியூரா இருக்கணும்.
மனசு பியூரா இருக்கணும்னா நமக்கு சாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாண்டிங் ஒழுங்கா இருக்கணும்னா நமக்கு நாம அபராதம் 10 நாம அபராதம் தெரியணும். இதெல்லாம் ஒழுங்கா இருந்தால் நம்ம பகவானுடைய அந்த பொட்டன்சி சக்தி கிடைக்கும். அப்போதான் நமக்கு வந்து அந்த கிருப்பா பல ஆன்மீக பலம் கிடைக்கும். அப்போதான் எது வந்தாலும் நீங்க வந்து எதிர்நோக்க முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भगवद गीता की जय, जय श्री राधा माधवा की जय, जय श्री कृष्ण जय श्री गौर निताय की जय, गौर प्रेमानंदे हरि हरि। Okay.